विश्व 24 न्यूज, हर पल आपके साथ। नमस्कार, आप देख रहे हैं विश्व 24 न्यूज़, हर पल आपके साथ। त्रिची जिले के मन्नाचन्नलूर सर्कल के कुरुवबट्टी गांव में आज आयोजित याचिका के दिन विशेष शिविर के समापन समारोह में त्रिची जिला कलेक्टर एस शिवरासु ने कल्याणकारी सहायता रुपये 3,38,000 से 510 लाभार्थी பங்கு பெறும் அனைத்து அரசு அலுவலக உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு அனைத்து அரசு அலுவலக பெருமக்களுக்கும், அதேபோன்று மணச்சநல்லூர் யூனியன் சேர்மன், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இந்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட அனைத்து ஊராட்சி பிரதிநிதிகள், பத்திரிகை நண்பர்கள், பயன்பெற வருகை புரிந்திருக்கும் பயனாளிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம மாவட்டத்திலையும் சரி மாநிலத்திலையும் இப்போ நம்ம எம்சிபி நடத்தலை. இது ஏன்னா கோவிட் தொற்று காலமாக இருந்ததுனால நம்ம நடத்த முடியாமல் 2 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ தான் நடத்துகிறோம். இனிமேல் மாதந்தோறும் நடத்துவதற்கு தமிழக அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதே போன்று பல்வேறு திட்டங்கள் எந்த விதமான தொய்வு இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக ஈவன் கொரோனா இருந்தாலும் சரி எல்லா திட்டங்களுமே மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகைகள் அனைத்து துறைகளும் முடுக்கி விடப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்ம இந்த கிராமம் விவசாயம் சார்ந்த இது. உங்களுக்கு தெரியும், முன்னாடி 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது, இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாய சூழ்நிலையில் நம்ம புது புது உத்திகளை கையாளணும். 100 நாள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்த பின்னாடி முதல்ல விவசாயத்துக்கு கூலி ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இரண்டாவதாக அதிக கூலி ஆட்கள் செய்யக்கூடிய தொழிலில் விவசாய பயிர்களை பயிரிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்தந்த நேரத்தில் களை எடுக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் ரேட் இருக்கும் பொழுது பண்ணோம்னா தான் விவசாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்னென்னா இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு, பட் இதே தொடர்ந்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தில் நம்ம புதிய தொழில்நுட்பத்தை கையாளணும். குறிப்பாக சொட்டு நீர், தெளிப்பு நீர், இதெல்லாம் கையாண்டோம்னா தான் இனிமேல் வருங்காலத்திற்கு விவசாய தொழிலை லாபகரமாக பண்ண முடியும். கண்டிப்பாக ஏன்னா எல்லா உலக வல்லுநர்கள்னு சொல்கிறாங்க 2030க்கு பின்னாடி மிகப்பெரிய தொழிலாகவும் சரி ஒரு பெரிய தொழிலாக இருக்கக்கூடியது விவசாயம் தான். ஸோ அந்த தொழிலை நம்ம ஏன்னா மேலை நாட்டுகளில் இப்போ இஸ்ரேல்லாம் பார்த்தாங்கன்னா ஆளே இல்லாமல் வாட்டரே இல்லாமல் விவசாயத்தில் அவ்வளோ பெரிய வருமானம் சம்பாதிக்கும் பொழுது நம்மகிட்ட இவ்வளவு ஒரு ஆள் லேபர் ஃபோர்ஸ் இருக்குது, ஆள் நிறையா வச்சுருக்கோம், தண்ணி இருக்குது. அதனால் புதிய உத்திகளுக்காக நம்ம அனைத்து துறைகளும் குறிப்பாக தோட்டக்கலைத்துறையும் விவசாயத்துறைகளை நிறையா மானியத்துடன் கூடியதை விவசாய பெருமக்களுக்கு கொடுக்குறோம். அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி முன்னாடி இந்த உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய இப்போ மாடெல்லாம் நம்ம பண்ணாமல் மெக்கனைஸ்டு பண்ணும் பொழுது, வாடகைக்கு வாங்கி ஓட்டும் பொழுது நிறையா செலவு வருங்கிறதுக்காகத்தான் அந்தந்த குழுக்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் குழுக்கள் உருவாக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலமாக வாங்கக்கூடிய இயந்திரத்துக்கு நம்ம 5 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் தருவோம். அதே போல் இடுபொருட்கள் சரி, தார்பாய் முதற்கொண்டு. राज्यातील महत्त्वाच्या आणि आपल्या भागातील ताज्या बातम्या पाहण्यासाठी आजच आमच्या विश्व 24 न्यूज चॅनलला यूट्यूबवर सबस्क्राईब करा आणि बेल आयकॉन प्रेस करा.